ஒன் மேன் ஷோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆள் வாசா. வெயின் ரூனிக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்துட்டு அவர் வர்ஷிப் பண்ணுவீங்க. பட் ஒரு ஆப்போசிட் டீமோட சப்போர்ட்டராக இருந்துக்கிட்டு அவனை வர்ஷிப் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி வர்ஷிப் பண்ணாலும் அவனை அப்படியே என்னடா அவன் அப்படின்னு ரசிக்கிற ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய லிவர்பூல், ஆர்சனல், ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ், பார்சிலோனா, செல்சி இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக ரூனியை வந்துட்டு பார்த்து அப்படி அப்படி அண்ணாந்து பார்த்த நாட்கள் கண்டிப்பாக இருக்குது. ஒன் மேன் ஷோன் வந்துருச்சுன்னா தலைவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மண்டையில் ஒரு சாத்தான் பூந்துடும். என்ன வேணாலும் பண்ணுவான். அங்கேருந்து அடிப்பான், இங்கேருந்து அடிப்பான், எடுத்துகிட்டு ஓடுவான், கிராஸ் பண்ணுவான், அவனுக்கு தோணுச்சுன்னா கார்னர் எடுப்பான், அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு லீப் பாட்டு அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். ரூனி மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு இதுக்கு மேலே யாருனாலையும் பார்க்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. விங்கிலேருந்து ஸ்ட்ரைக்கர் ஆனவங்க, ஸ்ட்ரைக்கர்லேயே இருந்துக்கிட்டு செம்மையாக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, கோல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. பட் ஒரு ஸ்டைல் ஒன்று வேணும்ல, அந்த ஸ்டைல் என்றைக்குமே ரோனி கிட்ட கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே அவரோட பழைய கேம் எடுத்து நீங்கள் பாருங்கள், அவரோட ரிட்டையர் பண்ணுற டைமிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தண்டரஸான ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க எம்எல்எஸில். எனக்கு சில கோல்லாம் பார்க்குறப்ப எனக்கு புரியவே புரியாது, எப்படி டக்குன்னு அடிக்கணும், இப்போலாம் நீங்கள் ஏன் அதை பண்ணவே முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த டைமில் உள்ளவங்களால தான் அதை பண்ண முடியும். நிறைய மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்ச கோல் என்ன? ரோனியோட எம்யூலையும் சரி, இங்கிலாண்ட்லையும் சரி, எவர்டன்லையும் சரி, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோல்? அதை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ரோனி ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க.